ஒரு பிஜேபியில் சேர்ந்து ஒருத்தர் கொலை செஞ்சுட்டாருன்னா அதுக்கு பிஜேபி தலைமை பொறுப்பாக்க முடியுமா? நாங்கள் சொல்லலை, ஆனால் அதை காப்பாற்றினீங்க நீங்கள் பொறுப்பு. திமுக சொல்கிற கதையை 60 வருஷம் யார் கேட்குறாங்க தெரியுங்களா? ஒன்றும் புரியாதவங்க அவர் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குன்னு நினச்சது ஏமாறுறாங்க. அதான் திருப்பி சொல்கிறோம், 60 வருஷம் ஏமாந்தது போதுங்க, இன்னும் எத்தனை கோடி சம்பாதிக்க போகிறாங்க. இந்த நெரேட்டிவ்ன்றது பொள்ளாச்சி கேஸில் ஒத்துக்கவே முடியாது. காரணம், எடப்பாடி அவர்கள் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம், சிபிஐக்கு மாற்றினது. இதை விட ஒரு கொடுமையான தண்டனை மனுஷனுக்கு கிடையாது. நான் சொல்கிறது மிகப்பெரிய சொல்ல நினைக்காதீங்க. சாகர நாள் தெரிஞ்ச வாழற நாள் நரகமாயிட்டுவாங்கல்ல. நாங்கள் நீட் ரத்து பண்ணுவோம், அதுக்கு அரசு எனக்கு தெரியும். சூடு சோரன்னு மானமிக்கம் தான் இந்த வார்த்தை. அம்பேத்கர் தெரிஞ்சது ஏன் உங்களுக்கு தெரிஞ்ச அவர் தெரியலன்னா, ஒரு வேலை அவர் சொல்றது என்னன்னா, நம்ம நாட்டில் ஏகப்பட்ட ஸ்டேட் இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டேட். சிலதெல்லாம் சத்தீஸ்கர்ல மாவோயிஸ்ட்கள் நிறைய இருக்காங்க. நாளைக்கு ஒருவேளை அவங்க யாராவது ஆட்சிக்கு வந்துட்டாங்க, பிடிச்சிட்டாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சத்தீஸ்கர்ல நாளையில இருந்து கொலை பண்ணா 5 வருஷம் தான் ஜெயிலுன்னு சொல்லிட்டாங்க. கவர்னருக்கு அனுப்புறாங்க. கவர்னர் இல்லை அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு பெண்டிங் வச்சுட்டாங்கன்னா, 90 நாட்களுக்கு வரலன்னா டீம் டசன். பேசு தமிழா பேசினீர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான திரு குமரகுரு அவர்கள். சார் வணக்கம் சார். தமிழ்நாடே பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு. ஸோ அது சம்பந்தமான தீர்ப்பு வந்திருக்கு. 9 பேருக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிமுக திமுக 2 கட்சிகளுமே இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வச்சுருக்க பார்க்குறோம். ஸோ உங்களுடைய பார்வை என்ன இந்த 9 பேருக்கும் லைஃப் கொடுத்ததை பற்றி? பொதுவாக நான் பேட்டியில் சொல்கிற மாதிரி, குற்றம் எல்லா நாட்டிலும் நடக்கும். இந்த நாட்டில் இல்லை, வளர்ந்த நாடுகள், மிகப்பெரிய வளர்ந்த நாடுகளில் கூட நடக்கும். ஆனால் அந்த குற்றம் நடந்ததுக்கப்புறம் இந்த போலீஸ் எப்படி அதை கையாளுதுன்றதை வச்சு தான் வளர்ந்த நாடுக்கும் பின்தங்கிய நாடுக்கும் மோசமான நாடுக்கும் தமிழ்நாடு இப்போ நடந்துட்டு இருக்க ஆட்சி போன்ற ஆட்சிக்கும் வித்தியாசம் என்னென்னா, எப்படி நீங்கள் கையாளுறீங்கன்னு. ஒருத்தர் விக்டிம் ஆகிட்டார். இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம், ரோட்டில் போயிட்டு இருக்கு, செயின் எடுத்துட்டாங்க இல்லை பர்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அதை நான் ஸ்டாலின் எப்படிங்க விட்டார் அப்படின்னு கேட்க மாட்டேன். ஏன்னா குற்றம் எல்லாத்தையும் நடக்கும். ஆனால் நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லும் போது ஹவ் யூ ஆர் ரிசீவ்ட், உங்களை கூப்பிட்டு என்ன சார் ஆச்சு அப்படியே நான் உடனே பார்க்குறேன்னு சொல்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் வளர்ந்த நாடுக்கும் ஒரு லா அண்ட் ஆர்டர் கீப் அப் பண்ணுற ஸ்டேட்டுக்கும் மற்றதுக்கு வித்தியாசம். அதிமுகலையும் தப்பு நடந்தது, குற்றம் நிறைய நடந்தது, இப்பவும் நடக்குது. ஆனால் அதிமுக எப்படி நடந்துச்சுன்னு பாருங்கள். அது கூட்டணி கட்சிக்காக சொல்லல, இவங்க அது எவ்வளோ பெருசாக்குனாங்க, லாக்அப் டெத் எவ்வளோ பெருசாக்குனாங்க, எல்லாமே இவங்க பண்ணாங்க. ஆனால் அந்த பொள்ளாச்சி கேஸில் இந்த கம்ப்ளைண்ட் வருது, வந்த அடுத்த நாள் அன்றைக்கே ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. உடனே அது 4வது நாளே சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க. ஏன்னா ஒரு ஸ்டாலின் பண்ண பிரச்சனை, அது யார் இருக்காங்க தெரியுமா, இதில் இவர் மூடி மறைக்கிறார், அதை போட்டு மறைக்கிறார் எல்லாம் சொன்னதுனால அவர் என்ன பண்ணார், எடப்பாடி அவர் என்ன பண்ணார், நமக்கு எதுக்கு வம்பு, நீங்கள் சிபிசிஐடி மாற்றிடும். எப்படி இவர் மாற்றினார், யார் அந்த சார் கேஸை சிபிசிஐடிக்கு மாற்றினார். அப்போ சிபிசிஐடி டம்மி, அது என்ன எடப்பாடியோட கைக்கூலி தானேன்னு சொன்னார். இப்போ இந்த சிபிசிஐடி நேராக இன்டர்போலோட கனெக்ஷனில் இருக்குது, அதனால் அவர் அப்படி மாற்றி சொன்னார். அப்போ எடப்பாடி என்ன பண்ணார், நாளை பார்த்தாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இல்லை இது ஒரு அமைச்சரோட ஒரு முக்கிய பிரமுகரோட பையன் இருக்கிறான், மூடி மறைக்கிறாங்கன்னு சொன்ன உடனே இப்போ என்ன பிரச்சனை உனக்கு என்னாரு, சிபிஐன்னாரு. கையை தூக்கிட்டு உனக்கு சிபிஐ தான் பிரச்சனையா, கொடுத்துட்றேன்னு சொன்னதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஒரு ஸ்டேட்டு மக்களுக்கு தெரியறதுக்காக சொல்கிறேன், சிபிஐ எப்போ கேட்கலான்னா, ஒன்று அந்த கவர்மெண்ட் சொல்லணும், ப்ரெசன்ட் கவர்மெண்ட் எங்களால் இதை விசாரிப்பதை விட சிபிஐ விசாரித்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கணும். இன்னொன்று மற்ற அனைத்து கட்சியை சேர்த்து கோரிக்கையை வச்சு சொல்லணும். இது ஒன்று. இல்லை நேராக கோர்ட்டு தலையிடணும். மத்திய அரசோ உள்துறை அமைச்சோ டேரக்டர்லாம் தலையிட முடியாது, இல்லை சிபிஐ நேராக உள்ள வர முடியாது. இதில் என்ன சொன்னார், பார்த்தா நீங்கள்லாம் கேட்குறீங்களே, சரி நான் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, டிஜிட்டல் நிறைய இருக்குது, ஏகப்பட்ட கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட நிறைய இருக்கிறதுனால இதை சிபிஐ விசாரித்தால் ஏதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு டிஜிபியில் ஒரு ஆர்டர் போட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க, போயிடுச்சு. சிபிஐ போயிட்டு கிட்டத்தட்ட 4, 5, 6 வருஷம் ஆச்சு. ஒரே நீதிபதி, ஒரே நீதிமன்றம், 48 சாட்சிகள், ஒன்று கூட ஹாஸ்டைல் ஆகலை. பிற சாட்சின்னு சொல்கிற மாதிரி ப்ராசிக்யூஷனை மீறி எதுவும் தப்பாக சொல்லலை, கரெக்டாக நடந்தது. அப்போ அதிமுக ஆட்சி தான் நடந்தது. 2021 வரைக்கும் 19 சம்பவம், எனக்கு 22 வருஷம். 2 வருஷம் ஒரு கிரிமினல் சைடில் ப்ராக்டிஸ் பண்ண எல்லாருக்கும் தெரியும். முதல்ல நீங்கள் நடத்துகிற அந்த விசாரணை இருக்குது பாருங்கள், அந்த விசாரணை பண்ணி நீங்கள் அறிக்கை தாக்கல் பண்ண இறுதி அறிக்கை, அதுதான் குரூஷியல் ஒரு கேஸில். அதில் நீங்கள் என்னென்ன விளையாட முடியும் விளையாடி கொடுத்துட்டிங்கன்னா கோர்ட்டால் கூட ஒன்றும் முடியாது. சார்ஜ் ஷீட்டுன்னு வாங்கல, சார்ஜ் ஷீட்டில் நீங்கள் எவ்வளோ பலமாக போடுறீங்களோ, இந்த 161 ஸ்டேட்மெண்ட்றாங்க, விட்னஸோட ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது பலமாக எழுதிட்டிங்கன்னா கேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் அப்போவே கொஞ்சம் வேறு மாதிரிலாம் எழுதி, நான் பார்த்தால் போல் இருந்தது பார்க்காத போல் இருந்ததுலாம் எழுதிட்டிங்கன்னா ட்ரையலில் எவ்வளோதான் ஜட்ஜு கஷ்டப்பட்டாலும் பிபி கஷ்டப்பட்டாலும் ட்ரையல் நிற்காது. அந்த 2 வருஷம் குரூஷியலான பீரியடில் யார் இருந்தாங்கன்னு கேட்டால் எடப்பாடி. 2021 சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க, மிச்சம் இன்னும் 4 பேர் மேலே.
அது எப்படி பாருங்க, முதல்ல ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி 4 மாசத்துல பண்றாங்க 4 பேர் மேல. இன்னொருத்தர் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு அருளானந்தம் ஒருத்தர் சொல்றாங்க. இல்ல அதுல அந்த கேள்வி தான் வருது. என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுற மாரி இதுல அரசியல் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாரு. சோ அதே மாரி தானே அரசியல் கலப்பு இருக்க தானே செஞ்சுச்சு. அருளானந்தம் அப்படிங்கிறவர் அதிமுகவுடைய உறுப்பினரா இருந்தவர் தானே. அதாவது குற்றம் செய்கிறவரை போயிட்டு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு கட்சியோட அனுதாபியா இருப்பாரு. ஏன் அனுதாபின்னு சொல்றேன்னா, சிஎம் சொன்னாரு, எங்களோட கட்சியோட அனுதாபின்னு. அனுதாபின்றது எப்படி மைக்ரோஸ்கோப் உள்ள போய் பார்க்க முடியும் அனுதாபின்றது. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஒரு அதிகாரி இருக்காரு. அவருக்கு காங்கிரஸை பிடிக்கும், பிஜேபி பிடிக்கும். அவர் அனுதாபி. அது தப்பா? அது எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு? நான் சொல்றது கட்சிக்காரர் இருப்பான், அனுதாபி இருப்பான், யாருன்னு இருப்பான். ஒரு பிஜேபியில் சேர்ந்து ஒருத்தர் கொலை செஞ்சுட்டாருன்னா அதுக்கு பிஜேபி தலைமை பொறுப்பாக்க முடியுமா? நாங்க சொல்லல. ஆனா அதை காப்பாத்தினீங்க நீங்க பொறுப்பு. குற்றம் செய்யற வரைக்கும் அவன் சாதாரண மனுஷன். ஆனா குற்றம் செஞ்சதுக்கு அப்புறம் நான் யார் தெரியுமா? திமுக கவுன்சிலர்னு சொன்னா கட்சி உள்ள வருது. இங்க அப்படி வந்துதா ஏதாவது? வரல. இது வரைக்கும் பார்த்தீங்க எல்லாரும் உள்ள அரெஸ்ட் பண்ணீங்க, எல்லாரும் ட்ரையல் நடந்தது, 48 சாட்சிகள், இத்தனை சான்றாவணங்கள் எல்லாம் பார்த்து தீர்ப்பு வந்துருச்சு. இதில் ஸ்டாலின் எங்கேருந்து வந்தார்? ஒருவேளை நான் தான் இந்த கேஸ் நடத்தினேன், தமிழக அரசு தான் இந்த கேஸ் நடத்துதுன்னு சொன்னால் சிபிஐ டம்மின்றாரா? அப்போ அன்றைக்கி சிபிஐ கேட்டார்ல ஸ்டாலின், அன்றைக்கி சிபிஐ தான் எங்களுக்கு வேணும்னு கேட்டார்ல, இன்றைக்கே சிபிஐ எல்லாத்துக்கும் வேணாங்கிறாரு. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் சிபிஐ கேட்கறதுக்கு சிபிசிஐடி போதுன்னாரு. அதே சிபிசிஐடி தானே அப்போ இருந்த முதல்வர் வந்து ஏன் சிபிசிஐடி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னார்ல. அப்போ நீங்கள் விட்டீங்களா? வித்தியாசம் என்னென்னா, சிபிசிஐடியாக இருந்தாலும் எங்களுக்கு பிடிக்கல சிபிஐன்னு சொன்ன உடனே மாற்றினவர் எடப்பாடி, சிபிஐ கொடுன்னு சொன்னால் கூட முடியாது சிபிசிஐடி நடத்தணும்னு சொல்கிறது ஸ்டாலின். இதான் ரெண்டு ஆட்சிக்கு வித்தியாசம். இதில் இன்னொன்று என்னென்னா, 10 வயசு குழந்தைய வந்து ரேப் பண்ணதுக்கு வந்து கீழ்ப்பாக்கத்தில் போய் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணுற அப்பா அம்மா மேலே வேற கேஸை போட்டு அழுத்தி எல்லாம் பண்ணி என்னென்னா, இதை சோமோட்டோவா ஹைகோர்ட் ஜட்ஜ் ஹானரபிள் எஸ்எம் சுப்பிரமணியம் அவராக அது கேஸை எடுத்து நான் சிபிஐக்கு கொடுக்குறேன்னு சொன்ன கேஸை இங்கிருந்து டெல்லி போய் சிபிஐ கொடுக்காதீங்கன்னு சொன்னது. நல்லா புரிஞ்சுங்க. நான் அப்படி அதை கூட ஒத்துக்கலாம். ஒரு சிஎம்மாக இருக்கும்போது எனக்கு ஈகோ இடிக்குது, என்னோட போலீஸை வந்து நான் குறைச்சி மதிப்பிட்டு நான் சிபிஐ கொடுக்கணுமா? அது கூட நான் ஒத்துக்கிறேன். அது வந்து எடப்பாடி பெருந்தன்மையாக இருந்தால் நீங்கள் இல்லை, கோர்ட்டு சோமோட்டோ எடுக்குது. நீங்கள் என்ன சொல்லணும்? கோர்ட் எடுத்துருச்சுப்பா, நான் என்ன பண்ணுறது, எனக்கு 1008 வேலை இருக்குது. இப்போ நீங்கள் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் பாருங்கள். இந்த வயதான தம்பதியினர் ஊரில் இருக்காங்க, அவங்க செயின்லாம் இருக்கிறாங்களா, அதை பாருப்பா. சிபிஐ யாராவது விசாரிச்சுட்டு போகணும்னு சொல்ல வேண்டியது. ஏன் உங்களுக்கு அவ்வளோ ஆசை? நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போய் சிபிஐ வேண்டான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கும்போது உங்களுக்கு அந்த கேஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நாங்கள் நம்பணும். ஆனால் இதை எடப்பாடி அவர்கள் பண்ணுறது வந்து எடப்பாடிக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றாங்க. சரி, இந்த ஒரு கேஸ் விட்டுருங்க, பொள்ளாச்சி கேஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கு இந்த 4 வருஷத்துக்கு நடக்கிறது அலங்கோலெல்லாம் பாருங்க. இல்லை, இந்த இடத்துல தான் என்ன கேள்வி எழுது அப்படின்னா, இங்கே இருக்க ஊடகங்கள் அருளானந்தம் அப்படிங்கிற நபர் அதிமுகன்னு குறிப்பிட்டு காமிச்சிருந்தாங்க. ஆனால் அதே கேஸ்லேயே திருநாவுக்கரசு அப்படிங்கிற நபரும் ஹெரன் பாபு அப்படிங்கிற நபரும் திமுக காங்கிரஸ். ஸோ அதை மட்டும் ஏன் இந்த ஊடகங்கள் காமிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி. அதுதாங்க ஊடகங்கள் என்னென்ன, அதிமுக ஆட்சி நடந்துதான் இவருக்காக நம்ம வந்து அருளானந்தத்துக்காக அந்த இதே மூடி மறைக்க நினைச்சாங்களாம். ஒன்று புரிஞ்சுங்க, இந்த கேஸுக்கு மற்ற கேஸுக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னா, இந்த கேஸ் வந்து பியூர்லி இன்டர்னல் அண்ட் பர்சனல். அவங்க வெளியில் வந்து சொல்கிற வரைக்கும் போலீஸுக்கு தெரியாது. இன்றைக்கி எதாவது நடந்திருக்கும், ஒருத்தர் மிரட்டிட்டு இருப்பாரா, இன்றைக்கி ஒரு வந்து ஃபோன் வச்சு மிரட்டிட்டு இருப்பான், இமேஜ் வச்சு இன்றைக்கி மிரட்டிட்டு இருப்பான். ஆனால் வெளியில் தெரியாததுக்கு காரணம் என்ன? கொலைனா தெரிஞ்சிடும், திருட்டுனா தெரிஞ்சிடும். இந்த விஷயம் வந்து பியூர்லி பர்சனல். அந்த பொண்ணாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காததுக்கு யாரும் தெரியாது. அதான் சொல்கிறோம், முதலாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு உண்மையிலே வீராங்கனைன்றோம். அது 1000 விமர்சனங்கள் சொன்னாலும் சரி, அந்த பொண்ணு வந்து நின்றுச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க, நிக்கலான இந்த 9 பேர் இந்த மிருகங்கள் இருக்கு பாருங்க, எத்தனை பேர் பண்ணியிருக்கோம் இந்த வயசுல இப்படி இருக்கு ஒரு பேச்சுக்கு. இது இன்னும் கொஞ்சம் இந்த 9 பேர்ல ஒரு 4 பேர் கவுன்சிலர், மந்திரி, எம்பி நானா அவன் என்ன சொல்லுவான் தெரியுங்களா? 20 வயசுல நான் பண்ணது எவனும் கண்டுபிடிக்க முடியல, இந்த வயசுல நான் பண்ணுவேன். அப்போ அதிகாரம் வந்து அந்த மிருகங்களை என்ன பண்ணிக்க முடியும்? அதை நான் உண்மையில பாராட்டுறோம். இந்த கேஸை வந்து நல்லா நடத்தி எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. இதுல எங்கிருந்து திமுக தான் பண்ணுச்சுன்னு சொல்றது என்ன? ஒரு இல்லை, எங்க ஆட்சியில தான் நாங்கள் துரிதமா நடவடிக்கை எடுத்திருக்கோம், துரிதமா அவங்களுக்கான ஜட்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்களே. அப்போ எங்களுக்கு கிடைத்த வெற்றி தான். ஒரு விஷயம் புரியல, இது சட்டம் தெரியாம இருந்தா பிரச்சனை இல்லை. அவர் சொல்றது கேட்டு நானும் தீக்குளிக்க தொண்டன் மாதிரி என் தளபதி சொல்லிட்டாரு, தலைவன் சொல்லிட்டாரு, ரோட்ல போயிட்டு இருப்பேன் பீச்சில். இதுல எங்கிருந்து அவர் வந்தாரு? ப்ராசிக்யூஷன் யார் இதுல? இல்ல, பிபி வந்து நாங்க நியமிச்சதானே அப்படின்னு அவங்க இல்லைங்க. பிபி ப்ராசிக்யூஷன் யார் இதுல? சிபிஐ தானே, சார்ஜ் ஷீட் போட சிபிஐ தானே, விட்னஸ் கூட்டு வர்றது யாரு, விட்னஸ் நிக்க வைக்கிறது யாரு, எல்லாம் சிபிஐ தானே, ஆர்கியூ பண்ண சிபிஐ இந்த பிபி தானே. இதுல எங்கிருந்து இவர் வந்தாரு? இல்ல, அந்த நேரேட்டிவ் செட் பண்றதுல அவங்க வெற்றி அடையறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அதை களத்துல கொண்டு போய் சேர்க்கறாங்கல்ல, எங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்ட்டு. அப்படி இல்லைங்க, நாங்க வந்து இதுல அதிமுக சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னோம். இப்போ தீர்ப்பு வந்துருச்சு. இதே நாங்க இல்லாம வந்து அதிமுக ஜெயிச்சிருக்கோம், எல்லாத்துக்கும் மாத்தி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. திமுக சொல்ற கதையை வந்து 60 வருஷம் யார் கேட்கறாங்க தெரியுங்களா? ஒன்னும் புரியாதவங்க அவர் சொல்றதுதான் கரெக்டா இருக்குன்னு நினைச்சுதான் ஏமாறுறாங்க. அதான் திருப்பி சொல்றோம், 60 வருஷம் ஏமாந்தது போதுங்க, இன்னும் எத்தனை கோடி சம்பாதிக்க போறாங்க. இப்ப நீங்க ஏமாத்துறீங்க ஒரு பக்கம் வச்சுங்க, திமுக ஏமாத்து மக்களை. நரேந்திர மோடி அவர்கள் மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாருச்சுங்க ஸ்டாலின். என் குடும்பத்தில் யாரும் வெளில வரக்கூடாது, எங்க இருக்காங்கன்னு தெரியல, ஒரு தம்பி பெட்ரோல் பங்க் வேலை செய்யணும், ஒரு தம்பி வந்து ஃபிட்டரா வேலை செஞ்சு பண்ணிதாருன்னா
தலைவனிங்க ஏற்றுக்கிறேன் இன்னைக்கு ஸ்டாலின் சொல்கிறது. இல்லை அவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அவர் நாட்டுக்காக உழைக்கிறாருன்னு. அவர் வாழ்க்கை முறை என்ன, அவர் பையன் என்ன, அவர் சபரீசன் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்படி ஒருத்தர் இந்த 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 ப்ரொஃபைலில் இருக்கிறவர் சொல்கிறத மக்கள் நம்புறாங்க. நீங்கள் நம்பினீங்கன்னா நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. வர்றது டிஃபெண்ட் இருக்காரு. அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ எல்லாருக்கும் தெரியும். இவர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சொல்லும்போது மக்கள் அவரை சொல்கிறாரா அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இந்த நெரேட்டிவ்ன்றது பொள்ளாச்சி கேஸில் ஒத்துக்கவே முடியாது. காரணம் எடப்பாடி அவர்கள் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். சிபிஐக்கு மாற்றினது. அவர் மட்டும் சிபிசிஐடியே வச்சுருந்தாருன்னா இன்றைக்கி என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுங்களா? இந்த 4 வருஷத்தில் சிபிசிஐடி இந்த அப்படியே நாங்கள் தூக்கி நிறுத்தி சிபிசிஐடி நாங்களே உருவாக்கியிருப்போம். சிபிஐ பண்ணதே தனக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்கிறவர் சிபிசிஐடி என்ன பண்ணியிருப்பாரு? வானத்துக்கு பூமிக்கு குச்சி நான் தான் பண்ணியிருப்பேன், இதெல்லாம் நான் தான் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பாரு. அது பொள்ளாச்சி கேஸை பொறுத்த வரைக்கும் இவங்களும் அவங்களோ கிடையாது. சரியான சமயத்தில் சிபிஐக்கு உத்தரவிட்டதுனால கரெக்டாக போயிட்டாங்க. ஓகே, இந்த 9 பேருக்குமே வந்து லைஃப் அப்படிங்கிறது தான் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இது மேல்முறையீடு போனாலுமே இவங்களுக்கு வந்து அந்த தீர்ப்பை மாற்றி எழுத முடியாது அப்படின்லாம் நிறைய வழக்கறிஞர்கள் சொல்கிறத பார்க்க முடியுது. ஒரு வழக்கறிஞா உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, எந்த தீர்ப்பையுமே மாற்றி எழுத முடியாதுன்றது ஏன் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது நமக்கு இல்லை, அது தப்பு. ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா இங்கே உட்காந்துக்கிட்டு கேஸை படிக்காமல் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ஊடகத்தில் வந்து அது நான் இப்பவும் சொல்கிறேன். அவங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டதுனால மிருகங்கள்ன்றேன். சான்ஸ் ரொம்ப கம்மி. மாரல் கன்விக்ஷன் ஒன்று இருக்குது. இன்னும் மற்ற விஷயத்தில் வேறு மாதிரி, இது வேறு மாதிரி. இதில் சட்ட சிக்கல் எங்கே வருதுன்னா இதில் வந்து 2 பிரிவு வருது. இந்த 376D அண்ட் N. ஒன்று வந்து கேங் ரேப்னு வந்ததுன்னா 10 வருஷம் அண்ட் ஆர் ரிமைண்டர் ஆஃப் லைஃப்னு இருக்குது. வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கணும். இந்த ரிப்பீட்டட் ரேப் இருக்குது பாருங்க, கொடுமை. கேங் ரேப்புன்றது ஒரு தடவை கேங் ரேப் பண்ணுறது, ஒரு பெண்ணை வந்து மீண்டும் மீண்டும் கம்பல் பண்ணி கற்பழிக்கிறதுன்றது பாருங்க, அது கொடுமையான விஷயம். அதுக்கு 20 வருஷம் மினிமம் தண்டனை ஆர் ரிமைண்டர் ஆஃப் லைஃப்னு சட்டம் சொல்லுது 376D. அதில் என்ன ப்ராப்ளம் வரும்னா, நீங்கள் இந்த ரிமைண்டர் ஆஃப் லைஃப்னு கொடுத்துட்டீங்க. ஏற்கனவே 20 இயர்ஸில் வந்து யாரும் தலையிட முடியாது, ரெமிஷன் கிடையாது, கம்யூட்டேஷன் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட் தலையிட முடியாது, எதுவுமே தலையிட முடியாது. அப்படி 20 வருஷம் இருக்கணும். இது ஆர் ரிமைண்டர் ஆஃப் லைஃப்ன்றது லைஃப்பில் உள்ளதாக இருக்கணும். இந்த 2 செக்ஷன் மட்டும்தான். நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா லைஃப்னு கொடுத்துருவாங்க. எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஒரு கொலை பண்ணால் லைஃப்னுவாங்க. லைஃப்னு நினச்சிட்டு இருப்பாங்க எல்லாருமே. அது லைஃப் கிடையாது. சிஆர்பிசியில் என்ன சொல்கிறாங்கன்னா 14 இயர்ஸ் ஒருத்தன் சர்வ் பண்ணிட்டான்னா அவனை கேட்காமையே அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ யார் விசாரிக்கிறாங்களோ பார்த்து அவரை கேட்காமையே தண்டனை குறைக்கலாம்னு ஒரு சட்டம் இருக்குது. அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க இவங்க 14 12 ஆக்குறாங்க. 14 இருந்தால் நீங்கள் உள்ள தலையிடலான்றாங்க. 14 ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த 14லேருந்து அண்ணா பிறந்தநாள், நேரு பிறந்தநாள், நன்னடத்தை நல்லா இருக்குதெல்லாம் பார்த்து 7 8 9 7 8 லீலாவதி கேஸில் 7 வருஷத்தில் வெளில விட்டாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு அப்படிலாம் பண்ண முடியாது, ரெமிஷன் இவ்வளோ தான் பண்ணணும்னு. ஆனால் அந்த ரெமிஷன் கம்யூட்டேஷன் கூட அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் விமனுக்கு வராது, சில்ட்ரனுக்கு வராது, அன்சோன் மைண்டுக்கு வராது. சொல்ல முடியாத ஒருத்தர் இருப்பாங்களா, அவங்க எதிர்த்து பண்ணுறதுல வராது. ஒரு 8 கேட்டகரியில் வந்து இது வராதுன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் இதுவும் அகேன்ஸ்ட் விமன். 20 இயர்ஸ் கொடுத்துருந்தாலே 20 வருஷம் சொட்ட கடைசி நாள் வரைக்கும் இருந்தால் தான் வெளில வர முடியும். எந்த கவர்மெண்ட் தலையிட முடியாது. ரிமைண்டர் ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டிங்கன்னா, ஒருவேளை இது ஹைகோர்ட்டில் வந்து இது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சாகும் வரை அவர் கடைசியில் பெட்டில் படுத்து உயிர் போகிற வரைக்கும் அவர் ஜெயிலில் தான் இருக்கணும் இந்த கேஸில். ஓகே, இந்த கேஸில் முக்கியமாக பார்க்கப்படுறது என்ன விஷயம் அப்படின்னா, அந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட ஆதாரங்கள் தான் இந்த கேஸ்லேயே ரொம்ப முக்கியமாக தீர்ப்புலையும் இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து ஆதாரமாக எடுத்துக்கலாமே. இப்போ வந்திருக்க பிஎன்எஸ்எஸ்ல கன்ஃபார்மாக எடுத்துக்கலான்ட்டாங்க. அப்போ என்னென்னா அதை இதுக்கு அனுப்பணும், டெஸ்ட்டுக்கு. அதை அனுப்பிச்சு அது ஒரிஜினலாக பார்க்கணும். மாஃபிங் எதாக இருக்கான்னு கேட்டால் எதுவுமே எங்கள் 1 2னா மாஃபிங்லாம், அது 100கணக்கான 1000கணக்கான இருக்கலாம். அதை வந்து எப்படி மாஃபிங்னு சொல்கிறது? அது இல்லாமல் இதில் பாதிக்கப்பட்ட 8 பெண்களையுமே இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க சொன்னது எல்லாமே ஏற்றுக்கிட்டு அவங்க சொல்கிறது கிராஸ் எக்ஸாமினேஷன்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தீர்ப்பே வந்திருக்கு. இந்த தீர்ப்பில் வந்து தவறு கோர்ட் இதை பார்த்துருக்கணும் அதை பார்த்துருக்கணும்னு சொல்கிறதுலாம் அர்த்தமே இல்லை. ஏன்னா இது எல்லாமே டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் மட்டும் இல்லை, வீடியோ எவிடன்ஸோடு இருக்குது. நம்ம எல்லாரும் பார்த்தது, அது நம்ம பார்த்தது கூட மாஃப்டாக இருக்கலாம்னு சொல்லலாம். பட் கோர்ட் வந்து அதெல்லாம் சயின்டிஃபிக் எவிடன்ஸ்லாம் பார்த்துட்டு தான் இதை கொடுத்துருக்காங்க. தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் அது ஏன்னா ப்ரொவிஷன் அவங்களுக்கு டெத்துக்கு இல்லை, டெத்துன்னு ப்ரொவிஷன் இருந்துன்னா கொடுத்துருப்பாங்க அதையும். அதனால் ரிமைண்டர் ஆஃப் லைஃப்ன்றது டெத்தோட கொடுமை. என்னை பொறுத்த வரைக்கும் டெத்து கூட ஆயில் ஃபுல்லாகவே அங்கே தான் இருக்கணும். டெத்து கூட ஒன்றும் இல்லைங்க. டெத்து கொடுத்தீங்கன்னா 3 இங்கே வந்துடும், ஆர்டின்னு வாங்கல இங்கே வந்துடும். இந்த ட்ரையல் இங்கே இந்த ரெஃபர் ட்ரையல் இங்கே வந்து ஹைகோர்ட்டில் முடிக்கிறதுக்கு 4-5 மாதத்தில் முடிச்சிடுவாங்க. ஸோ அவரோட லைஃப் தெரிஞ்சிடும், நம்ம வெளியில் வரமா இல்லை தூக்கா அப்படி தெரிஞ்சிடும். ஹைகோர்ட் வந்து ரெஃபர் ட்ரையல் இல்லை நீங்கள் டெத்து தான்ட்டாங்க வச்சுங்க, 4 மாதம் செத்துருவார். இல்லை டெத்துலாம் ரொம்ப அதிகம் இந்த கேஸுக்கு. நார்மலாக எல்லாமே 80% கேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டெத்துன்னு போட்டாலே டெத்தெல்லாம் வேணாங்க லைஃப்னு கன்வெர்ட் பண்ணுவாங்க. லைஃப்னு மாற்றிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த ப்ரொவிஷன் வந்துடும். 14 இயர்ஸ்க்குள்ளே வெளியில் அமைச்சிடலாம், அதெல்லாம் வரும்.
இது அவங்களுக்கு தேவையான சரியான தண்டனை கொடுத்த நீதிபதிக்கு உண்மையாக பாராட்டுகள். ஓகே. ஆனா இந்த தீர்ப்பு சம்பந்தமா மேல்முறையீடு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இல்ல, எந்த தீர்ப்புமே இஸ் அப்பீலபிள். உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம். இல்ல, உயர்நீதிமன்றத்துக்கு போகலாம், அப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம், ஓகே. எங்க வேணாலும் போகலாம். ஓகே. அது அவங்க ஜெயிக்கிறதும் ஜெயிக்காது, அது அங்க இருக்கிற அந்த சூழ்நிலை பொறுத்து தான் இருக்கும் தவிர, இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நான் கேஸே படிக்கல, இந்த கேஸ் எல்லாம் கண்டிப்பா தண்டனை. மாரல் கன்விக்ஷன் எந்த கேஸ்லையும் பண்ணக்கூடாது. இந்த கேஸ்ல மட்டும் இல்லை, எந்த கேஸ்லையும் பண்ணக்கூடாது. இந்த கேஸ்ல எவிடன்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் அந்த நீதிபதி அந்த நீதிபதி அம்மையார் வந்து ரொம்ப அருமையாக இது கொடுத்துருக்காங்க. ரிமைண்டர் ஆஃப் லைஃப்னு படித்தோன்னு எனக்கு ரொம்ப இதுவாக போச்சு, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதை விட ஒரு கொடுமையான தண்டனை வந்து மனுஷனுக்கு கிடையாது. நான் சொல்கிறது மிகப்பெரிய சொல்ல நினைக்காதீங்க. ரஜினிக்கு சொன்னது தான், சாகிற நாள் தெரிஞ்சால் வாழற நாள் நரகமாயிடுவாங்கல்ல. நாளைக்கு சாக போகிற நினச்சி நீ நைட்டு இருக்க முடியாது. அதை விட கொடுமை, சாகிற வரைக்கும் நீ இந்த கேட்டுக்குள்ளே தான் இருப்பேன்னு சொல்கிறது என்ன கொடுமை தெரியுங்களா? அது அதோட செத்துடலாம். அந்த மாதிரி ரொம்ப அருமையான ஜட்ஜ்மெண்ட் அது. இப்போவும் இது மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடக்கிறத நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியுது, நிறைய செய்தி ஊடகங்களே பார்க்க முடியுது. ஆனால் இந்த 2019 இங்கே இருக்க ஊடகங்கள் செட் பண்ண அந்த நேரேட்டிவ் வந்து ரொம்ப மிகப்படுத்தி பண்ணதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ ஏன் இப்போவும் அதை வந்து ஏன் வெளிக்கொண்டு வரல அப்படிங்கிற கேள்விகள் உள்ள திமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த லெவலுக்கும் இறங்குவாங்கன்னு எந்த லெவலுக்கும் இறங்குவாங்க, அது மாதிரி மற்றவங்க இறங்க முடியாது. நான் மிகப்படுத்தி சொல்லல. ஏன்னா சொல்லாத ஒரு விஷயம் 5 லட்சம் உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொல்லவே இல்லை, யாருமே சொல்லல. இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, கூச்சமே இல்லாமல் டிபேட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து நீட் ரத்து பண்ணுவோம், அதுக்கு அரசு எனக்கு தெரியும். சூடு சோறன்னு மான வைக்கணும் தான் இந்த வார்த்தை இன்னி வரைக்கும் என்னாச்சு தெரியுங்களா? யாருக்கும் தெரியுமா? அதை பற்றி கவலையே இல்லாமல் நீட்டாக வந்து டிபேட்டில் பேசுகிறாங்க. நீட்டை வந்து ரத்து பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் அப்படின்றாங்க. அந்த மனசு எங்களுக்கு வராது, பிஜேபிக்கு வராது, அதிமுகவும் வராது. ஏன்னா ஒரு பொய் சொல்லிட்டேன்னா அந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, நினச்சோங்க பண்ணலான்னு நினச்சோம், வந்து பார்த்தா சட்ட சிக்கல் நிறைய இருக்குது. ஆனால் அந்த சூடு சொர்ணைன்றது தப்பான வார்த்தை. அவங்களுக்கான அதிகாரமே கிடையாதுல்ல நீட்டை ரத்து பண்ணுறது. எனக்கு கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்காது. இல்லைங்க, எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்கிறேன். நாங்கள் வந்து ஆலைகளை மூடுவோன்றாங்க, இளம் விதவைகள் அதிகமாக இருக்குது, டாஸ்மாகை மூடுவோன்னாங்க. ஆலைகளை மூடலாம்ல, டாஸ்மாகை மூட வேணாம். உங்கள் ஆலைகள்லாம் வச்சுருக்கீங்களா நீங்கள்? அதையாவது பேருக்கு ஏங்க நீங்கள் ஜெகத்ரட்சன் அவர்களே உங்கள் பினாமி பேரில் எழுதி வச்சுருங்க, நாங்கள் அரசியல் காரணத்துக்காக. அந்த விஷயம் திமுகவை பாராட்டணும். தப்பு பண்ணால் கூட ஆமாண்டா தப்பு பண்ணுன்றாங்க பாருங்க. அது ஜனங்க இன்னும் ஜனங்கள் இல்லை, திமுககாரன் நம்புறாங்க பாருங்க. இன்னும் திமுககாரன் நம்பிட்டு இருக்காங்க. எங்கள் தலைவர் வந்து சிறப்பான தலைவர், அவர் வாழ்க்கையில் சம்பாதிக்க மாட்டார், தப்பே பண்ண மாட்டார், செந்தில் பாலாஜி போன்ற சான்றோர்லாம் கூட வச்சிருக்காரு, நம்புறாங்க பாருங்க. திமுக தொண்டரை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குது. இப்போ முக்கியமான தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆளுநர் சம்பந்தமான அந்த தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க உச்சநீதிமன்றம். ஸோ இப்போ பிரசிடென்ட் வந்து ஒரு 14 கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக அவங்களுக்கான அதிகாரத்தை வந்து உச்சநீதிமன்ற கேள்விக்குள்ளாக்குது அப்படின்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருந்ததை பார்த்தோம், விவாதத்திலே பார்த்துருந்தோம். இது இன்னைக்கு காலைல படித்தேன், ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அறிக்கையை பார்த்து. இல்லை, நேற்று வந்து முதலமைச்சரே அதான் சொல்லியிருந்தாரு. அதுதான், இது வந்து என்ன தெரியுதுன்னா, திமுக வழக்கறிஞர் இருக்காங்க வில்சன் போன்றவங்கலாம், எந்த இதுக்கும் நாங்கள் தலைவர் சொல்லிட்டு எதை வேணா பண்ணுவோம்னு நினைக்கிறது நான் பண்ண மாட்டேங்க. இப்போவும் சொல்கிறேன், அந்த சுதந்திரம் என் கட்சி கொடுத்துருக்கு. எங்களை கூப்பிட்டு இது கரெக்டாக தப்பாக வழக்கறிஞர் சொல்லணும்னா இது தப்புன்னு சொன்னால் எங்கள் மாநிலத்தவரும் சரி, எங்கள் அகில தலைமையும் சரி, தப்புன்னா தப்பு தான், அப்படியே அப்போ தான் விட்டுருங்க. நான் இவர் கொஞ்சம் கூடமே அந்த படித்து பார்த்தேன், இதை வந்து ஒரு வழக்கறிஞர் எழுதி கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா வழக்கறிஞர் எழுதி கொடுத்துருப்பாரு, யார் எழுதி கொடுத்துருப்பாங்க எனக்கு தெரியல. இதில் தலையிடும் போடுறது இருக்குதுன்னு சொன்னால் இப்போ அம்பேத்கர் கேள்வி கேட்குறாரா? கான்ஸ்டியூஷன் கேள்வி கேட்குறாரா? நேற்று வரைக்கும் கான்ஸ்டியூஷனில் இந்த நாட்டோட வந்து அரசியலமைப்பையே தூக்கி எறிந்த மோடினாரு. நாங்கள் வந்தால் தான் அரசியலமைப்பை பைண்டு பண்ணி ரூமில் வைப்போன்னாரு. அரசியலமைப்பு கொடுத்த ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி பிரசிடென்ட் கேட்குறாங்க. இது என்னங்கன்னு 14 கேள்வி கேட்குறாங்க. என்ன சொல்லணும்? சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பிரசிடென்ட்டுக்கும் உள்ள பிரச்சனை. நீங்கள் எதுக்கு வரீங்க உள்ள? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் கேட்குறது ரொம்ப ரொம்ப டீப்பாலாம் போதீங்க. இல்லை, மாநில சுயாட்சியை வந்து உங்களுக்கு என்ன? நீங்கள் தீர்ப்பு வாங்கிட்டீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி தீர்ப்பு, நீங்கள் எதிர்பார்த்த தீர்ப்பு, அந்த தீர்ப்பு எடுத்து நாங்கள் ரிவ்யூ போக முடியாது. கியூரேட்டிவ் பெட்டிஷன் போட்டாலும் அவங்க தலையிட முடியாதுன்னு சொல்கிறாங்க. யார் 2 ஜட்ஜஸுமே வந்து நான் கொடுத்த தீர்ப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம்? இதை சோமோட்டோவாக இப்போ சிஜிஐ என்ன பண்ணோம்? இது சட்ட சிக்கல் இருக்கிற கேள்வி, நாங்கள் 5 பெஞ்சுக்கு மாற்றணும்னு சொல்லணும். இல்லை, இப்போ இந்த 5 பெஞ்சுக்கு மாற்றினா இந்த ஆளுநருடைய தீர்ப்பே கேள்விக்குள்ளாகும். அப்போ நீங்கள் திரும்ப ஆளுநருக்கு அதிகாரத்தை கொடுக்க. அப்போ நீங்கள் இப்போ சொல்லுங்க, நீங்கள் பொள்ளாச்சியில் சொல்லுங்க, எல்லா கோர்ட்டையும் சொல்லுங்க, இனிமேல் யாரும் அப்பீல் போகக்கூடாதுன்னு சொல்லுங்க. செஷன்ஸ் கோர்ட் நடக்குது இல்லை, ஸ்டாலின் நாளைக்கு சொல்லுங்கள். செஷன்ஸ் கோர்ட் நடக்கிறது யாரும் அப்பீல் போனீங்கன்னா ஜாக்கிரதைன்னு மிரட்டுங்க. இது மோரல்லஸ் ஒரு அப்பீல் மாதிரி தானேங்க. எங்களுக்கு ப்ரொவிஷனல் எதுவுமே கிடையாது. ஜனாதிபதி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட பவரை நீ கேள்வி கேட்குற, எங்கேயுமே கான்ஸ்டியூஷனில் 90 நாள் இல்லை. ஆமாம், as soon as பாசிபிள்ன்றது கவர்னருக்கு எனக்கு கொடுத்துருக்கு. என்ன கேள்வி கேட்குற அதிகாரம் உங்களுக்கு இல்லை. அதே சமயத்தில் அவர் டைரெக்டாக வந்து சிஜிஐ வீட்டுக்கு வர சொல்லுங்கள், யாரை கேட்டு போட்டிங்கன்னு கேட்கல. கான்ஸ்டியூஷன்லேயே 143 என்ன சொல்லுது? 142 ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். எந்த கேஸ்லையுமே தீர்ப்பு ஒரு தீர்ப்பு இல்லை, அது பேர் தீர்வு கிடைப்பதற்காக. நல்ல வார்த்தையை புரிஞ்சுங்க. ஒரு கேஸில் ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்குது, எந்த வழியில் போனாலும் தீர்ப்பு இது கிடைக்கல, சட்டத்தை இடிக்குது. டு கிவ் குவைட்டஸ் டு தி இஷ்யூன்னுவாங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பதற்கு என்ன பண்ணலாம்னா,
சுப்ரீம் கோர்ட் 142 பயன்படுத்தி அவங்களுக்கே உள்ள அதிகாரத்தில் நாங்கள் இதை சொல்லி முடிச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல உதாரணம் ராமர் கோயில் தீர்ப்பு. இதை நீங்கள் எப்படி பார்த்தாலும் முடியாது. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த இங்கே வாங்க, உங்களுக்கு 5 ஏக்கர், உங்களுக்கு இந்த இடம், இதுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது, ஒரு ட்ரஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை கொடுக்குற பவர் 142. அதில் அடுத்தது 143 என்ன சொல்கிறாங்க, பிரைம் பிரசிடென்ட்டு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா அவங்க சுப்ரீம் கோர்ட்டை அணுகலாம், கிளாரிஃபிகேஷன் கேட்கலாம். இது இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஜுடிஷியரி கிடையாது. அட்மினிஸ்ட்ரேஷனில் பிரசிடென்ட் கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு தீர்ப்பு வந்து 143 படி லேட்டஸ்ட்டாக ஒரு தீர்ப்பு வந்திருக்குங்க, அதில் 90 நாள் போட்டிருக்கு. ஆனால் நான் பதவி ஏற்றது எல்லாமே கான்ஸ்டியூஷன் வச்சு தான். கான்ஸ்டியூஷனில் வந்து பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாதுன்னு இருக்கு. அது மாதிரி யார் கேள்வி எழுது என்னன்னா, அரசியலமைப்புல இல்லாத ஒன்றை எப்படி அவங்க நீங்க சொல்றீங்க, இது என்ன எங்களுக்கு புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி யாரை கேட்குறாங்க, அந்த ஜட்ஜஸ் கேட்கல. ஸ்டாலின் அந்த சின்ன ஒரு வித்தியாசம் கூட தெரியல பாருங்க. ஜட்ஜஸுக்கு ஃபோன் பண்ணி யாரை கேட்டு தீர்ப்பு கொடுத்துன்னு கேட்கல, சிஜிஐக்கு ஃபோன் கொடுத்து இப்படி ஒரு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டில் வந்திருக்கு, என்னுடைய பவர்ஸ் கான்ஸ்டியூஷனில் இப்படி இருக்கு, நான் நடுவில் இருக்கிறேன், கிளாரிஃபிகேஷன் வேணும்னு கேட்குறாங்க. மாற்றி கொடுங்க கேட்கல, இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ கிளாரிஃபை பண்ண வேண்டிய டியூட்டி யாருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு. நேற்று நடத்த டிபேட்லாம் பார்த்தேன், பெரிய பெரிய சட்ட நிபுணர்கள்லாம் மாமேதிகளாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் முடியாதுன்னு சொல்லலாம் அப்படின்னாங்க. சொல்லட்டோன்னு இவங்க பயப்படுறாங்க. பதட்டம் புரியுதா உங்களுக்கு? சுப்ரீம் கோர்ட் வந்து மே அப்படின்னு போட்டிருக்கான், சொல்லட்டும். சுப்ரீம் கோர்ட் சிஜிஐ சொல்லட்டும், நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லட்டும். ஓகே, இப்போ அப்பீல் போனாங்க, அதாவது இப்போ 5 பெஞ்சுக்கு மாற்றாங்க அப்படின்னா இந்த ஆளுநர் தீர்ப்பு வந்து நீர்த்து போக செய்யுமா? அந்த மாதிரியான வாய்ப்பு இல்லைங்க. அப்பீல் எப்படி போகும்னு கேட்குறேன். இப்போ 2 பேர் ஜட்ஜஸ் இருக்காங்க, ரிவ்யூ பெட்டிஷன் போட்டோம் வச்சுங்களேன், ரீவியூ பண்ணுங்கள் உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை. தவறு நடந்திருக்கான்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோன்னு சொன்னால் அது யார் முடிவு பண்ணணும்? அந்த 2 ஜட்ஜஸும் முடிவு பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியா உங்களுக்கு இதில் சட்ட சிக்கல் இருக்காமல் ஃபீல் பண்ணுறீங்களா, ஒன்று பண்ணுறேன், நான் இதை சிஜிஐ காமிச்சு அவர் முடிவெடுக்க சொல்கிறேன்னு சொன்னாங்கன்னா சிஜிஐக்கு போகும். சிஜிஐ என்ன பண்ணுவார்னா, இது சட்ட சிக்கலான விஷயம் வச்சது, கான்ஸ்டியூஷன்லேயே கேள்வி கேட்குறது, 2 பேர் வேணாம் 5 பேர், 5 பேர் வேணாம் 7 பேர், 7 பேர் வேணாம் 11 பேர், 12 பேர், 13, என்ன வேணால் அவர் முடிவு பண்ணலாம். அது அவரோட ப்ரெரோகேட்டிவ். ஆனால் இவங்க அது சொல்லலை. க்யூரேட்டிவ் பெட்டிஷன்றது வந்து க்யூரேட்டிவ், அதை க்யூர் பண்ணுங்கள் நீங்கள் சொன்னதுன்னு, அதையும் அவங்க நோன்னு சொல்லிட்டாங்க வச்சுங்க, அப்புறம் எங்கே போகிறது? அதனால் பிரசிடென்ட் வந்து எங்களோட நிலைமை என்னன்னு கேட்குறாங்க. இப்போ சிஜிஐ என்ன பண்ணுவார்னா, கரெக்டு தானே, இந்த ரெண்டு பேர் கொடுத்த தீர்ப்பில் 90 days கொடுத்துருக்கு, இங்கே அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை அரசியலமைப்பு. அப்போது இது கிளாரிஃபிகேஷன் பண்ணணுமே. இதை இப்போ 2 பேர் வேண்டாம், ஓகே 5 பேருக்கு அனுப்புவோம், கான்ஸ்டியூஷனல் இஷ்யூஸ் இருக்குல்ல, 5 பேருக்கு அனுப்பலாம்னு அனுப்பிச்சா, நான் என்ன சொல்கிறேன், அருமையான தீர்ப்பு இல்லை அது, சட்டத்தை புரட்டி போட்ட தீர்ப்பு இல்லை, கவர்னரோட பவரை பிடிங்கி மாநில சுயாட்சி தூக்கி நிறுத்தின தீர்ப்பு தானே. ஏன் பயப்படுறீங்க? ஓகே ஓகே, இந்த அசூனசபிள் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவ்வளோ நாள் 60 வருடங்கள் ஆண்டு இருந்தாங்க. ஸோ அப்போல்லாம் இந்த காங்கிரஸ்காரங்களுக்கோ இல்லை திமுக காரங்களுக்கோ தெரியாத விஷயத்தை இப்போ மட்டும் எடுத்துகிட்டு வர்றாங்க. இல்லைங்க, அதில் வந்து என்னென்னா 2018 ஹோம் மினிஸ்ட்ரிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிருக்கு. போனால் எந்த ஃபைலாக இருந்தாலும் கோர்ட்லேருந்து வந்ததுன்னா 90 நாட்களுக்குள்ளே நீங்கள் அதுக்கு பதில் அளிக்கணும்னு சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் உள்ள இவங்க பிரசிடென்ட்டுக்கு இல்லை, பிரசிடென்ட் ஆஃபீஸில் இருந்தோ கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து வந்தால் 90 நாட்களுக்குள் அதில் முடிவெடுக்கணுன்றது ஒரு நோட்டிஃபிகேஷன். அதை இவங்க மேற்கோள் காட்டுறாங்க ஜட்ஜ்மெண்ட்டில். அங்கே 90 நாள் கொடுத்துருக்கீங்களே, அதே 90 நாளாக நாங்கள் இங்கே கொடுக்குறோன்றாங்க. ஒரு சட்டம் ப்ராக்டிஸ் பண்ணுற வக்கீல எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா யாரையுமே நீங்கள் வந்து ப்ரொவிஷன் இல்லாத போது நீங்கள் அந்த நாட்கள்ன்றது சொல்ல முடியாது. நான் என்ன கேட்குறேன்னா 90 நாள், ஏன் 90 நாள்? அந்த டெட்லைனே விதிக்க முடியாது. 30 நாள் நான் சொல்கிறேன். 30 நாள் எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர் 30. நீங்களே சொல்லுங்க, இல்லை சார் 2 வேணாம் 60, 120, இதுக்கு ஒரு காலம் நீங்கள் சொல்லணும்ல. நீங்கள் அப்படி ஒத்துக்கிட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்வருக்கு ஒரு ஃபைல் போச்சுன்னா 3 நாளில் வெளில வந்துடணும்னு சொல்ல முடியுமா? முதல்வர் ஒரு ஃபைல் வாங்குறாரு, இதில் எனக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும், அட்டார்னி ஜெனரல் அட்வொகேட் ஜெனரல் கூப்பிடுங்க, இவர் சட்ட அமைச்சரை கூப்பிடுங்க, சட்டத்துறை செயலாளரை கூப்பிடுங்க, டிஸ்கஸ் பண்ணுறாரு 4 நாளாக, 3 நாளில் சைன் பண்ணலன்னா டீம்ட் அசென்ட் அப்படின்னு கொடுக்க முடியுமா? சின்ன விஷயந்தான் அது. வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த தீர்ப்பு வந்து கண்டிப்பாக மறுபரிசீலனை செய்யணும். அப்போ வரும்போது 5 ஜட்ஜ் பெஞ்ச் என்ன சொல்லுவாங்கன்னா, ரெக்கமெண்ட் பண்ணுறோன்றாங்க. ரெக்கமெண்ட் பண்ணுறதே பிரசிடென்ட் கேட்டிருக்காங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறதே 5 பெஞ்சு தான் பண்ண முடியும். பார்லிமெண்ட்டுக்கு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் 5 ஜட்ஜ் பெஞ்சஸ் தான் இருக்குது. இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் நடந்து 2 பேர் சொல்ல முடியாது, சொல்லலை. அவங்க என்ன சொல்லியிருக்கணும்னா, கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு அனுப்புகிறேன், அந்த பெஞ்ச் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு வரையறையை நிறுவீங்கன்னு சொல்லணும். அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லணும், அது கூட 90 நாள் சொல்லக்கூடாது. சட்ட சிக்கல் இருக்குது, பார்லிமெண்ட்டை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம், யூ கம் அவுட் வித் அ சொல்யூஷன், 60, 90, 120, 30 days என்னென்னா முடிவு பண்ணுங்க, ஆனால் கால நிர்ணயம் வைங்க, இப்படியே பெண்டிங் வைக்கக்கூடாது இல்லை ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு இல்லை. 90 days கொடுங்கன்னு சொல்லலாம். இல்லைன்னா பிரசிடென்ட் உள்ள பூந்து தலையிடணும்னு கூட சொல்லியிருக்கலாம்.
90 days முடிஞ்சிட்டா டீம்டு அசென்ட்டாக நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் பாருங்க கோர்ட்டு. அதுதான் தப்பா இருக்கும். அங்கே வந்து 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் நாளைக்கு உண்டாகும். இது ஒரு கிரே ஏரியாவா இருக்கு தெரிஞ்சுதானே அரசியலமைப்பு ஏற்றும் போது அந்த கால வரையறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கல. ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, இவங்களுக்கு அம்பேத்கர் தெரிஞ்சது ஏன் இவங்களுக்கு தெரிஞ்ச அவர் தெரியலன்னா, ஒரு வேளை அவர் சொல்றது என்னன்னா, நம்ம நாட்டில் ஏகப்பட்ட ஸ்டேட் இருக்கு. ஆமா, கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டேட், சில இதெல்லாம் சத்தீஸ்கர்ல மாவோயிஸ்ட்ல நிறைய இருக்காங்க. ஆமா. நாளைக்கு ஒருவேளை அவங்க யாராவது ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா பிடிச்சிட்டாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சத்தீஸ்கர்ல வந்து நாளையில இருந்து கொலை பண்ணா 5 வருஷம் தான் ஜெயில் சொல்லிட்டாங்க வச்சுங்க. கவர்னருக்கு அனுப்புறாங்க. கவர்னர் வந்து இல்லை அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு பெண்டிங் வச்சுட்டாங்கன்னா 90 நாட்களுக்கு வரலன்னா டீம்டு அசென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சத்தீஸ்கரில் 5 வருஷம் கொலை பண்ணாங்க. அதை பார்த்து இன்னொரு கவர்மெண்ட்டில் 4 வருஷங்க, இன்னொருத்தர் 1 வருஷம் என்ன இருந்துச்சிங்கன்னா அங்கே நாடு அன்கான்ஸ்டியூஷனலாக இருக்கிற எதையுமே கவர்னரை பண்ண மாட்டார். நான் பெண்டிங் வச்சாலும் என்ன அர்த்தம்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், இல்லைன்னு அர்த்தம். அதை தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் வச்சுக்க முடியாது, நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுங்கன்றாங்க. ரிஜெக்ட் பண்ணால் மீண்டும் இவங்க உதவி அனுப்புகிறாங்க. திருப்பியும் வித்ஹோல்டுன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ரிஜெக்ஷன் எங்கேயும் சொல்லலை. அம்பேத்கர் அதாவது இவங்களுக்கெல்லாம் தெரியாதது அம்பேத்கருக்கு தெரியாது ஒன்று இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா அடுத்த நாளே திருப்பி அது வரும், திருப்பி அசம்பிளி கூடி திருப்பி அனுப்புவாங்க வீம்புக்குன்னா. வித்ஹோல்டு பண்ணுங்கன்றாரு. வித்ஹோல்டுனா உன் ஃபைல் எங்கிட்ட தான் இருக்கு, திரும்ப தானே திருப்பி ஆரம்பிப்பேன். வித்ஹோல்டு இதுதான் நீட்ல பிரசிடென்ட் பண்ணாங்க. நீட் ரெசல்யூஷன் சென்ட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹேஸ் பின் வித்ஹெல்டு பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு போட்டாங்க. என்ன அர்த்தம்? ரிஜெக்ஷன் தான் இது. வித்ஹோல்டுனா என் வீட்டில் உள்ள தூக்கி உள்ளே போட்டுறேன். என்ன அர்த்தம்? உனக்கு கையில் வந்தால் தான் திருப்பி கேட்பேன் அதுன்னு அர்த்தம். இதில் வந்து அவங்க பண்ணுறது கிளியராக கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ரொம்ப அருமையாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, எங்களுக்கு ஒரு இம்யூனிட்டி இருக்குது, எங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது 361. அதை நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. 131 வந்து இந்த மாதிரி டிஸ்பியூட் வந்ததுன்னா சூட்டில் தானே டிஸ்பியூட் வரணும். சூட்டில் தான் ஒரு ரெண்டு ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் ப்ராப்ளம்னா சூட் வழியாக தானே வரணும். ரிட்டா நீங்கள் எப்படி நிறைய டெக்னிக்கலாக, நான் சொல்கிறது ரொம்ப டெக்னிக்கல், 14 கேள்வியும் ரொம்ப டெக்னிக்கலாக வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணீங்கன்றதை எங்களுக்கு தெளிவு பண்ணுங்க அப்படின்றாங்க. இது சிஜேஐ, அவர் சிஜேஐ ஜுடிஷியலி மட்டும் கிடையாது, அவர் அட்மினிஸ்ட்ரேட்டரும் கூட. இங்கே தமிழ்நாட்டில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணுன்னா கூட அவங்க அட்வொகேட் ஜெனரல் மூலமாக நம்ம சிஜேஐ இருக்காரு பாருங்க தமிழ்நாடு மெட்ராஸ் ஹைகோர்ட், அவரையும் கேட்கலாம், கிளாரிஃபிகேஷன் கொடுங்க எங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னு கேட்டால் கொடுப்பாரு. அது கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்க முடியாது போன்னு யாரும் சொல்ல முடியாது. ஓகே சார், ஓகே. இதுவரை எங்களோட தங்கள் கருத்துக்களை பயந்துக்கிறோம். நன்றி சார். நன்றி. அதனை அடுத்து தான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர். ஆனால் இந்த ஹோம்மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கணும். சரிங்களா? நீங்கள் ஹோம்மேட் பிஸ்னஸ் ஆனால் 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? சிம்ம ராசிக்காரங்க அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, சனியும் பார்க்குது. நீங்கள் எங்கேயும் கண்கரமெல்லாம் போக முடியாது, எங்கே போனாலும் சிக்கிடுவீங்க. இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்ம ராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல 90% ஆண் சிம்மராசி என்பவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.